அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடுகளால் அதன் மீதான நம்பகத்தன்மையை மக்கள் இழந்துவிட்டதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்தார். மாணவர்கள் பெற்றோர் மத்தியில் பேசிய விஜய் நீட் தேர்வுக்கு எதிரான தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்பட தெரிவித்தார். போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். பன்முகத்தன்மைதான் பலம் என்று குறிப்பிட்ட விஜய், மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் NCERT பாடத்திட்டத்தில் நடத்தப்படக்கூடிய நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினார். ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு NCERT சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றவாறு பாடத்திட்டம் இருக்க வேண்டும் என்றும் விஜய் குறிப்பிட்டார். கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னை திருவான்மியூரில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உடனடியாக சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை உருவாக்கி அதில் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை கூறினார். கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். மத்திய அரசின் எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு வேண்டுமென்றால் அவர்கள் நீட் தேர்வை நடத்தலாம் என்று கூறிய விஜய், தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை எனவும் கூறினார். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், PGI, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம். பட் இங்கே அந்த பிரச்சனை என்னன்னா, இது என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கல்வியுடன் சுகாதாரத்தையும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் விஜய் அறைகூவல் விடுத்தார். மத்திய அரசை திமுக பாணியில் ஒன்றிய அரசு என்று விஜய் குறிப்பிட்டு பேசியிருப்பது அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி உதவித்தொகை நிகழ்ச்சியில் பேசிய விஜய், மத்திய அரசை ஒன்றிய அரசு என குறிப்பிட்டார். நீங்க 1975க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையா ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் என்பது கல்வி கற்கும் நோக்கத்திற்கே எதிரானது என்றும் விஜய் விமர்சித்தார். ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு, இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்கிறேன். தனது உரையில் மொத்தம் 4 முறை ஒன்றிய அரசு என விஜய் கூறினார்.